இந்த ப்ராப்ளம் பாருங்க. the next term of the sequence அப்படின்னு கொடுத்து 1, 8, 9, 64, 25 is 25க்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து 8, 9, 64, 25. இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 1 பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் அப்படி எடுக்கலாமா? அடுத்து 8 வந்து 2 கியூப் 2 கியூப் எடுத்தோம் அப்படின்னா 8 வரும். 9 வந்து 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9. அடுத்து 4 கியூப் 4 கியூப் பார்த்தீங்கன்னா 64. அடுத்து 5 ஸ்கொயர், அதாவது தொடர்ச்சியான நம்பர்ஸ் வருது. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்கு, அடுத்து கியூப் இருக்கு, ஸ்கொயர் கியூப் அந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் வந்திருக்கு. அடுத்து என்ன வரணும்? 6 கியூப் வரணும். 6 கியூபோட வேல்யூ வந்து 216. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன். எல்லா நம்பருடைய ஸ்கொயர் மற்றும் கியூபை நம்ம மனப்பாடமாக படித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ரீசனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் கியூப் வந்து மினிமம் 1 to 30 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.